இது சிபிஐக்கு போற அளவுக்கு எப்படி மேம் பாசிபிள் ஆயிருக்கு? சரி, இதே விஷயம் தான் இங்கேயும் வந்து ஒரு தரப்பு வாதமாகவும் வைக்கப்பட்டது அரசு தரப்புல இருந்து. சிபிஐ விசாரணைக்கு போகக்கூடிய அளவுக்கு இது முக்கியத்துவம் வாய்ந்த கேஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரியும். பட் ஆனால் இங்கே ஒரு விஷயம் தான் என்னன்னா, இதில் நிறைய பேர் வந்து சிபிஐ விசாரணை வேணும்னு மனு போட்டிருக்காங்க. உமா வெங்கடேஷன் அவர்கள் வந்து அன்றைக்கி போட்டிருந்தாங்க இல்லையா, இதற்கு வந்து முழு காரணம் வந்து காவல்துறை தான் ஏற்றுக்கணும். ஸோ கேட்ட இடம் ஒதுக்கப்படவில்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, இதில் சுப்ரீம் கோர்ட்டில் புதுசாக பாதிக்கப்பட்ட மக்கள் தரப்புல இருந்தும் உள்ளே வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் சில வாதங்களை வச்சுருந்தாங்க. அதுவும் நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த வாதங்களை எல்லாம் கேட்ட பிறகு தான் இந்த சிபிஐ விசாரணை வந்து இங்கே வந்து உத்தரவிடப்பட்டிருக்கு. ஓகே, ஏன்னா ஒரு கேஸுக்கு பெட்டிஷனராக யார் வரலாம், வாதி பிரதிவாதி யார் வரலான்னா கேஸுக்கு சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் வர முடியும். விச் மீன்ஸ் த பர்சன் ஹூ இஸ் relevant to the case. No way relevant to the case உள்ள வந்தாங்கன்னா முதல்ல அதை அட்மிட்டே பண்ண மாட்டாங்க கோர்ட். ஓகே, விச் மீன்ஸ் முகாந்தாரம் இல்லைன்னு சொல்லி, பிரைமா ஃபேஸே இல்லைன்னு சொல்லி அந்த பெட்டிஷனை வந்து அட்மிட் ஸ்டேஜ்லேயே வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. ஓகே, அட்மிட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா தரப்பையும் கேட்டுட்டு தான் இந்த விஷயம் இங்கே அமைக்கப்பட்டிருக்கு. சிபிஐ எப்போ அமைக்கப்படும், எந்த மாதிரி கேசஸ்க்கு அமைக்கப்படும் அப்படின்னா, அதாவது ரொம்ப இந்த மாதிரி காம்ப்ளிகேட்டடான கேசஸ்க்கு சிபிஐ அமைக்கப்படும். இன்னொன்று வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, காவல்துறை மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அதெல்லாம் சிபிசிஐடி வேணும், சிபிஐ வேணும்னு கேட்போம் இல்லையா, அந்த மாதிரி விஷயங்களுக்காக. ப்ளஸ் ஒன்று வந்து மாநில அரசை கேட்டுட்டு வந்து அப்பாயிண்ட் பண்ணணும், இல்லைனா கோர்ட் கேன் டைரக்ட்லி அப்பாயிண்ட். இந்த இடத்துல கோர்ட்டு தான் இந்த இடத்துல அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க.